ஒரு அழகான காலை பொழுது சோகோங்கிற காட்டுல ட்வீட்டிங்கிற ஒரு கிளி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கடுமையான அடைக்காலம் அப்புறம் இன்னைக்கு தான் முட்டையிலேருந்து குழந்தை வரப்போற நாள். ரொம்ப கஷ்டப்பட்டு என் முட்டைய நான் அடக்காததால இன்னைக்கு நிச்சயம் என் முட்டையிலேருந்து குழந்தை வெளியில வந்துடும். என் குழந்தை வெளியில வந்த உடனே சாப்பாடு கேட்கும். நான் வேகமா போய் என் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமாக சாப்பாடுகளை எடுத்துகிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன ட்வீட்டி கிளி தன்னோட முட்டைகளை இலைகளுக்கு இடையே மறைச்சி வச்சுட்டு உணவு தேடுறதுக்காக அங்கேருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்தில் ஒரு மோசமான கழுகு ட்வீட்டி கிளியோட காட்டுக்கு வந்துச்சு. இதை தேடி அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் ட்வீட்டி கிளியோட கூட்டு பக்கத்தில் அந்த கழுகு வந்துச்சு. நான் ரொம்ப பசியாக இருக்கேன். இந்த காட்டில் ஒரு முட்டையும் இல்லை, ஒரு சின்ன பறவை கூட இல்லை. இப்போ தான் இந்த காட்டில் வந்திருக்கேன். முதல் நாளே நான் பசியோடு தான் இருக்கணும் போல அப்படின்னு கழுகு பேசிக்கிட்டே இருந்த நேரம் பலத்த காற்று அடிச்சிச்சு. அந்த காற்றுல ட்வீட்டி முட்டையை மறைச்சி இருந்த இலைகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா செதறி போச்சு. அந்த சமயத்தில் முட்டையை பார்த்த கழுகு ரொம்ப சந்தோஷத்தில் ஆடிச்சு. சந்தோஷம் தாங்க முடியாம துள்ளி குதிச்சிச்சு. டடா, இந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் புத்திசாலியா இருக்காங்களே, அவங்களோட முட்டைய எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஏன் நல்ல நேரம், இந்த முட்டை என் பசிய போக்க ரொம்ப நல்லா உதவும் அப்படின்னு சொன்ன கழுகு அந்த ட்வீட்டி கிளியோட முட்டையை அங்கேருந்து எடுத்துட்டு பறந்து போச்சு. ஏய் ட்வீட்டி, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு பழங்களை எடுத்துட்டு போற? இன்னைக்கு என் முட்டையிலேருந்து குழந்தை வெளியே வரப்போகுது. என் குழந்தை சாப்பிட்றதுக்காகத்தான் சுவையான பழங்களை பார்த்து பார்த்து எடுத்துட்டு போறான். ஓ அப்படியா ட்வீட்டி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சாயங்காலம் உன்னை வீட்டில் வந்து பார்க்குற. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. என்னால் ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது. வீட்டில் என் முட்டையை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். நான் இப்போவே கிளம்பியாகணும் சொன்ன ட்வீட்டி கிளி வேகமாக அந்த பழக்கூடையை எடுத்துட்டு தன்னோட கூட்டுக்கு வந்துச்சு. தான் கூட்டை பார்த்த ட்வீட்டி கிளி தான் முட்டை இல்லாததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, இவ்வளோ நாளாக நான் பாதுகாத்த வச்சிருந்த என் முட்டை எங்கே போச்சு? யாரு என் முட்டையை எடுத்துகிட்டு போயிருப்பான்? இவ்வளவு கனவு கண்ட என் முட்டையை காத்தேன். இன்னைக்கு என் முட்டையிலேருந்து குழந்தை வெளியில வரப்போகுது. இந்த நேரத்துல இப்படி ஆகிடுச்சு. அந்த நேரத்துல முட்டையை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த கழுகு அந்த முட்டையை சாப்பிட தயாராயிடுச்சு. பறவைகளோட இறைச்சிகள் எனக்கு கிடைக்கலனாலும் எனக்கு முட்டை கிடைச்சிருக்கு. இந்த முட்டையை ரொம்ப சுவையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன கழுகு அந்த முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு அந்த முட்டை உடஞ்சி அதுக்குள்ளேருந்து ஒரு சின்ன கிளி வெளியே வந்துச்சு. அம்மா, நான் வந்துட்டேன் அம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் தாங்கலாம். எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம். முட்டையை சாப்பிடலான்னு நினச்சா எனக்கு இளம் குஞ்சியோட இறைச்சி கிடைச்சிருக்கு. இறைச்சியை ரொம்ப ருசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியை, நான் உன்னோட அம்மா கிடையாது, நான் உன்னோட எதிரி. நான் உன்னை சாப்பிட போகிறேன். அம்மா அம்மா, நல்லா காமெடி முட்டாளாக இருக்கும் பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் பேசுகிறத கேட்குறேன். நான் வெளியில் வந்ததும் நான் பழங்கள் தருவீங்கன்னு சொன்னீங்களே, பழங்கள் தாங்க அம்மா. ஒரு நாளும் இரவு தூங்கும் போது நீங்கள் சொல்கிற கதைகளை நான் முட்டையிலேருந்து கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன ட்வீட்டியோட அந்த குழந்தை முட்டைக்குள்ளே இருக்கும்போது கேட்டதெல்லாம் சொல்லிச்சு. கழுகு கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. கழுகு அப்பத்தான் நான் செஞ்சது பெரிய தப்புன்னு உணர ஆரம்பிச்சிச்சு. குழந்தைகளும் தான் முட்டையிலேருந்து இவ்வளோ கனவுகளோட காத்திருக்கு. இந்த விஷயம் தெரியாம நான் எத்தனை பறவைகளோட முட்டையை சாப்பிட்ருக்கேன். நான் செஞ்ச தப்புகளை இந்த குழந்தைக்கு நான் அப்படி செய்ய மாட்டேன். அதே நேரத்தில் ட்வீட்டி கிளி காடு முழுக்க வந்து முட்டையை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்துச்சு. என் வீட்டில் இருந்த முட்டையை காணோம். என் முட்டையை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? நம்ம காட்டில் புதுசாக கொடூரமான கழுகு வந்திருக்கு கேள்விப்பட்டேன். ஒருவேளை கழுகு தான் உன்னோட முட்டைகளை எடுத்துட்டு போயிருக்கோன்னு நினைக்கிறேன். நீ மனசு தேத்திக்க வேண்டியதுதான். நேரமும் முட்டைகளை சாப்பிட்ருக்கோம். அதுமே ட்வீட்டி கிளி ரொம்ப வருத்தத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பிச்சு. இதில் கழுகு ட்வீட்டி கிளியோட குழந்தையை எடுத்துட்டு ட்வீட்டி கிளியோட வீட்டுக்கு வந்துச்சு. பயப்படா
அத கிளி, நான் தான் உன் வீட்டிலேருந்து முட்டையை எடுத்துட்டு போன மோசமான கழுகு. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் உன் முட்டையை திருப்பி கொடுக்கறதுக்காகத்தான் திருப்பி வந்தேன். கழுகாரே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? எனக்கு நம்பவே முடியல. உண்மைதான் குருவி. நீ உன் குழந்தை மேல வச்சிருக்க பாசத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாம உன் குழந்தையோட பேச்சு உன்னோட பாசமும் என்ன மாத்திடுச்சு. இனிமேல் நான் எந்த ஒரு முட்டையும் நான் எடுக்க மாட்டேன். நான் உன் அம்மா கிடையாது. இப்பதான் உன்னோட உண்மையான அம்மா. உன்னால இன்னைக்கு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டேன். உனக்கு ரொம்ப நன்றி. நீ உன் அம்மா கிட்டேயே போ. ட்வீட்டி கிளி ரொம்ப சந்தோஷமா தன்னோட குழந்தைய அணைச்சிச்சு. கழுகாரே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க மனம் மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வேணா என் அம்மாவா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த உலகத்துக்கு வந்து நான் முதல்ல உங்க முகத்தை தான் பார்த்தேன். நீங்க எங்க கூடயே இருந்துருங்க. என் செல்ல மகனே, எனக்கு உன் கூட மட்டும்தான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த காட்டில் இருக்கிற எல்லா சின்ன குருவிகளுக்கும் இனிமேல் நான் பாதுகாப்பாக இருப்பேன். கழுகு அங்கேருந்து பறந்து போச்சு. அன்னையிலேருந்து ட்வீட்டி கிளியும் கழுகும் ரொம்ப நண்பர்களாக இருந்தார்.